பூங்கலர் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறேன். தொல்காப்பிய களவியலில் மெய்யுறு புணர்ச்சி, அந்த மெய்யுறு புணர்ச்சியினுடைய 10 அவத்தைகள். பெருமையும் அறிவும் உடைய சிறந்த ஆண்மகன், அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு ஆகிய குணங்களையுடைய சிறப்புடைய தலைவி. ஒத்த தலைவனும் தலைவியும் அன்பு கொள்ளக்கூடிய நிலை. அப்படிப்பட்ட நிலையில் இந்த மெய்யுறு புணர்ச்சியின் 10 அவத்தைகள் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி நாம் இப்பொழுது காணலாம். தொல்காப்பிய நூற்பா 9 அவத்தைகளை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றது. இளம்பூரணர் உரை குறிப்புகளுடன் மொத்தம் 10 அவத்தைகள் என்று குறிப்பிடப்படுகின்றது. அந்த நூற்பா வேட்கை, ஒருதலை உள்ளுதல், மெலிதல், ஆக்கம் செப்பல், நாணு வரையிறத்தல், நோக்குவையெல்லாம் அவையே போரல், மறத்தல், மயக்கம், சாக்காடு என்று சிறப்புடை மரபினவை களவென மொழிப என்று குறிப்பிடப்படுகின்றது. இது முதல் அவத்தை வேட்கை என்று நூற்பா குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் உரை குறிப்புகளில் இளம்பூரணர் போன்றோர் முதல் அவத்தை காட்சி என்று வைத்து கொள்ள வேண்டும், வேட்கை 2வது அவத்தை என எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றனர். முதல் அவத்தை இயல்பாக ஒரு தலைவனும் தலைவியும் அன்பு கொள்ளும் பொழுது தெய்வத்தினுடைய ஊழின் காரணமாக இந்த இயற்கை அன்பு ஏற்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. முதல் அவத்தை காட்சி, தலைவனும் தலைவியும் காணக்கூடிய காட்சி. இந்த காட்சியில் தலைவனோ தலைவியோ பார்க்க முடியாத சூழல், எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். முதலில் காட்சி. அன்பு கொள்ளக்கூடியவர்களது அவத்தையில் முதலில் வருவது காட்சி அவத்தை. பார்க்க வேண்டும் என்கின்ற சிந்தனைதான் இந்த அன்புணர்ச்சியினுடைய முதல் அவத்தையாக இருக்கின்றது. காத்திருந்து என்கின்ற பாடலையும் கூட நாம் கேட்டிருப்போம். காத்திருந்து பழகியவன் கண்ணே நீ நடக்கும் ஒரு நொடிக்காக என்று இந்த பாடல் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது அன்பினுடைய மிகுதியினால் வரக்கூடிய முதல் அவத்தை, காட்சி அவத்தை. பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அந்த அன்பு உடையவர்களினுடைய முதல் அவத்தையாக இருக்கின்றது. 2வது அவத்தையாக எடுத்துக்கொள்வது
வேட்கை. வேட்கை என்பது எப்படியாவது அவர்களை நாம் பார்த்துவிட வேண்டும், அடைந்து விட வேண்டும். நமது அன்பு வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருப்பதுதான் வேட்கை. பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய உள்ளத்தினுடைய நிகழ்ச்சி, அதுதான் வேட்கை அவத்தை. ஒருதலை உள்ளுதல் இரண்டாவது மூன்றாவதாக வரக்கூடிய அவத்தை. ஒருதலை உள்ளுதல், இடைவிடாது நினைத்து கொண்டே இருத்தல். தலைவன் தோழியிடத்தில் கூறுவன போல் ஒரு எடுத்துக்காட்டு. அமிழ்தமூறும் செவ்வாய், தலைவியினுடைய செவ்வாய் அமிழ்தமூறும் செவ்வாய். கமல் அகில் ஆரம் நாரும் அரள் போல் கூந்தல். அவளுடைய கூந்தல் சந்தனமும் அகிலும் கலந்த மனம் பொருந்திய தேன் பொருந்திய கூந்தல். அப்படிப்பட்ட கூந்தல். அவளது கண்கள் பேரமர் கண்கள், போர் செய்யக்கூடியனவாக இருக்கக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய கண்கள். அப்படி மிரட்சியுடைய கண்களை உடையவள். மழைக்கண், கருணை வாய்ந்த கண்கள். போர் செய்யக்கூடியது மாதிரியும் இருக்கும், கருணை வாய்ந்த கண்களாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட கண்களை உடையவள் தலைவி. அவளுடைய பார்வை அப்படிப்பட்டது. எனவே அமிழ்தமூறும் செவ்வாய், தேனும் ஆரமும் அகிலும் கலந்து மனம் பொருந்திய கூந்தல். அப்படிப்பட்ட இனிமையாக புன்னகை சிந்தக்கூடிய தலைவி. அவளை நான் எப்படி மறக்க முடியும்? அதை பற்றிய சிந்தனை, அவளது வடிவம், அவளது அழகு, அதை பற்றி தொடர்ச்சியாக நினைத்து கொண்டே இருத்தல். ஒருதலை உள்ளுதல் என்பது அது. இடைவிடாது நினைத்து கொண்டே இருத்தல். இடைவிடாது நினைத்தல் தலைவியை பற்றியும் தலைவியினது அழகினை பற்றியும் இடைவிடாது நினைத்து கொண்டே இருப்பது இயற்கையாக அன்பு கொள்ளக்கூடியவர்களது இயல்பு என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆக்கம் செப்பல். ஆக்கம் செப்பல் என்பது உறங்காமல் இருப்பது. அன்பு கொள்ளக்கூடியவர்களுக்கு உறக்கம் வராது. எனவே நினைத்து கொண்டே உறங்காமல் இருப்பது. உளறுவது. ஆக்கம் செப்பல் என்பது உறங்காமல் இருப்பது, அவளை பற்றி எண்ணங்களை உளறிக்கொண்டே இருப்பது. இது அன்புடையவர்களது அவத்தைகளில் ஒன்று. ஆக்கம் செப்பல் என்பது. தலைவன் நெஞ்சிற்கு சொல்லுகின்றான். அழகான அணிகலன்களை அணிந்த தலைவியிடத்தில் போகக்கூடிய நெஞ்சே, கடலானது தனது அலையினை நீங்காமல் ஒலித்துக்கொண்டே இருக்கின்றது. கடலலை ஒளி இரவு பொழுதும் அதனுடைய ஒளி
இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. அதுபோலத்தான் என்னுடைய மனதும் இரவு பொழுதில் ஆனாலும் கூட உறக்கம் கொள்ளாமல் அவளை பற்றிய நினைவாலே மனம் அலைவாய்ந்து கொண்டே இருக்கின்றது. இதுதான் ஆக்கம் செப்பல். உறங்காமையும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களை, அவளது நினைவுகளை மறக்காமல் நினைத்து கொண்டே இருப்பதும் ஆக்கம் செப்பல். நாணு வரை இருத்தல். நாணு வரை இறத்தல், நான் நீங்குதல். தலைவனும் தலைவியும் அன்பு கொள்ளும் பொழுது அன்பு கொண்டவர்களது நெஞ்சம் அவர்களை காணத் துடிக்கும். அப்பொழுது அந்த நாணம் என்பதுதான் நமது தலைவன் தலைவியினுடைய இடையூறாக இருக்கின்றது. திருக்குறள் காமம் விடுவொன்றோ நான் விடு நல் நெஞ்சே யானோ பொறேன் அவ்விரண்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தலைவன் தனது நெஞ்சுக்கு கூறுகின்றான், காமமே, நானே, நீங்கள் இருவரில் யாரோ ஒருவர்தான் என்னிடம் இருக்க முடியும். 2 பேரும் என்னிடம் தங்க இயலாது. காமம் இருந்தால் நாணம் இருக்காது, நாமம் இருந்தால் காமம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த 2ம் முரண். 2 முரண்களையும் நான் ஒன்றாக வைத்து கொள்ள முடியாது. மிகுந்த ஆசையுடையவன் நாணத்தை விட்டவனாகத்தான் இருக்க வேண்டும். நாணமும் வேண்டும், காமமும் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்க முடியாது. 2ம் முரண்பட்டவை. எனவே நெஞ்சே, காமம் இருக்க வேண்டுமென்றால் நாணம் நீங்க வேண்டும், நாணம் நீங்க வேண்டுமென்றால் காமம் இருக்க வேண்டும். 2ல் ஒன்றுதான் என்னிடம் இருக்க வேண்டும். நெஞ்சமே, ஏதாவது ஒன்றை நீ எடுத்துக்கொள் என்று தலைவன் குறிப்பிடுவதாக அந்த குறள் அமைந்துள்ளது. அது நாணு வரை இறத்தல் என்பதற்கு சரியாக பொருந்தி இருக்கின்றது. நோக்குவையெல்லாம் அவையே போறல். எவற்றையெல்லாம் நாம் பார்க்கிறோமோ, எவற்றையெல்லாம் தலைவன் பார்க்கிறானோ, அவையெல்லாம் தலைவியின் உறுப்புகள் மேல் வைத்து பார்ப்பது. அந்த எண்ணத்தில் அவன் இருக்கின்றான். நிலவை பார்க்கின்றான், அது தனது தலைவியின் முகம் என்று நினைக்கின்றான். பூக்களை பார்க்கின்றான், அது தலைவியின் முகம் என்று நினைக்கின்றான். இயற்கை பொருள், எந்த இயற்கை பொருள் அழகு வாய்ந்தவைகளையெல்லாம் பார்க்கிறானோ அவற்றையெல்லாம் தலைவியின் உறுப்பின் மேல் வைத்து காண்பதாக இருக்கக்கூடிய அவத்தை நோக்குவையெல்லாம் அவையே போறல். மறத்தல், தன்னுடைய நிலைமையவே மறந்து விடுவது. பித்தாதல் என்று குறிப்பிடுகின்றார்கள். மறத்தல் என்பது மறதி என்பது அல்ல. மறத்தல் என்பது பித்தாதல். யாரோ ஒருவரிடம் ஒரு கருத்துக்களை குறிப்பிடுகிறோம். திடீரென்று அந்த ஒருவர் என்ன சொன்னாய் என்று கேட்பார்கள். அப்பொழுது இத்தனை நேரம் சொன்னக்கூடிய கருத்துக்களை
அவர் கேட்கவில்லை. அவரது சிந்தனை நமது கருத்தில் இல்லை. ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்திருக்கின்றார் என்பது நமக்கு தெளிவாகின்றது. அப்படி மறத்தல் என்பது அப்படிப்பட்டது. பித்தாதல், ஒன்றை நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது நம்மை நாம் மறந்து விடுவோம். இறையடியார்களெல்லாம் அப்படித்தான். இறைவனை நினைக்கும் பொழுது தன்னையே மறந்துதான் அவர்கள் உணர்ச்சி பெருக்கில் இருப்பார்கள். அதுபோலத்தான் இதுவும். பித்தாதல், மறத்தல் என்கின்ற அவத்தை தான் பித்தாதல். ஒன்றையவே திரும்ப திரும்ப அதையவே நினைத்து கொண்டே இருந்தல் என்பது பித்தாதல் நிலைக்கு வந்துவிடக்கூடும். எந்த செயலையும் செய்ய முடியாத அளவிற்கு நம்மளை ஆட்கொண்டு விடும். மயக்கம், மயக்கம் என்பது மிகுந்த ஆசை. எப்படியாவது அடைய வேண்டும் என்கின்ற பேராசை, அது மயக்கம் என்கின்ற அவத்தை. 10வது அவத்தையாக சாக்காடு. சாக்காடு என்பது இரத்தல். நினைத்து கொண்டே இருந்து இறுதியில் தன்னைத்தான் மாய்த்து கொள்ளக்கூடிய இரத்தல் என்கின்ற நிகழ்வு 10வது அவத்தையாக இருக்கின்றது. இப்படி தொல்காப்பியம் மெய்யுறுபுணர்ச்சி நிகழும் அவத்தைகள் 10 என அழகாக குறிப்பிட்டிருக்கின்றது. வேட்கை, விருப்பம் கொள்ளுதல், ஒருதலை உள்ளுதல், இடைவிடாது நினைத்தல், மெலிதல், நினைத்து கொண்டே இருப்பது, உண்ணாமல் உறங்காமல் உடம்பு மெலிவு பெறுவது, மெலிதல், ஆக்கம் செப்பல், உறக்கமும் இல்லை உளறலும் உள்ளது, நாணு வரை இறத்தல், நாணத்தை விட்டுவிட வேண்டும், நோக்குவையெல்லாம் அவையே போறல், பார்ப்பவைகளை எல்லாமே தன்னுடைய தலைவியாகவே நினைத்தல், மறத்தல், பித்தாதல், நினைத்து கொண்டே இருப்பது, மயக்கம், சாக்காடு என்று சொல்லக்கூடிய 10 விதமான அவத்தைகளை மிக தெளிவாக தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. நன்றி.